அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரும் நானும் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். சரி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் எல்லோரும் கேட்குறாங்க, பாய் வீட்டு பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், எல்லோரும் கேட்குறாங்க அந்த மாதிரி. அதனால் ஒரு வீடியோ போட்டுடலாம், அப்படியே மாமியாருக்கும் நம்ம சமைச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும், வீடியோவும் போட்ட மாதிரி ஆகிடும்ன்ட்டு நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் மாமியார் வரத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றனால சீக்கிரமாக செய்கிறேன். அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்ன்ட்டு எல்லாமே கட் பண்ணி சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கோங்க. அது போட்ட அப்புறம் வெங்காயம் எல்லாமே அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா வதங்கினா தான் நல்லா சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு கலரி விட்டுருணும். சிக்கன் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கலர்ந்த அப்புறம் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு அப்போ போட்டால் தான் நல்லா அது டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன போடணுன்ட்டு பார்க்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு மஞ்சாத்தூள் போட்டால் அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மஞ்சாத்தூள் போடுறது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா கலரி விட்டுருக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடி பிடிச்சிரும், அப்பப்போ கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே அதில் சேர்த்துருங்க. அதுவும் நல்லா கிளறி விட்டுறணும், இல்லைனாட்டி அடி பிடிச்சிரும் அடிக்கடி. இஞ்சி பூண்டு போட்டனால சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கிளறி விடணும். நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா கிளறிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. அதுவும் ஒரு கலருங்க. அடிக்கடி நம்ம அந்த மாதிரி கலர்ந்து விட்டால் தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு போட்டுக்கணும். நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பாதி இருந்துன்னா 3/4 தண்ணி போதும். அது போட்டுட்டு உப்பு சரியாக இருக்காக்குன்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு வச்சு அரிசியை நம்ம அதில் போட்டுக்கலாம். தண்ணி வடித்து நல்லா போட்டுக்கோங்க. தண்ணி அதில் கூட இருந்தால் அதிகமாக தண்ணி வந்துடும். அப்புறம் முழுசாக வராது. அப்புறம் அரிசியெல்லாம் அப்படியே வெந்துற மாதிரி போயிடும். அப்படியே மூடி வச்சு ஸ்லிம்மில் வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கிளறி விடுங்க. உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கலராதிங்க. அதுக்கப்புறம் கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டு கலராதிங்க, மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் பெரட்டி விடுங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம நெய் விட்டு கொஞ்சம் நேரம் தம் போட்டுடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம எல்லாருக்கும் பரிமாறத்துக்கு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதே மெத்தடில் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்.